வருத்தத்திலேயே இருந்துட்டோம். இனி அப்படிலாம் இருக்க மாட்டோம் மாப்ள. நீங்க இனி எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலாம், எப்போ வேணாலும் பேசலாம். என் பிள்ளைய மட்டும் நல்லா பார்த்துக்கிடுங்க. சரி அத்தை. என்னம்மா நீங்க இங்கேயே இருந்துட்டீங்க? எல்லாம் சௌகரியமா இருக்கா? அங்க வந்து உங்க பொண்ணாண்ட உட்காருவீங்கன்னு நினைச்சுன்னு இருந்தேன். இங்கேயும் என் பொண்ணு பக்கத்துல தான் இருக்கேன். இதோ என் பொண்ணு மாப்பிள்ளை இங்க இருக்காவல்ல. ஓ, ரெண்டாவது பொண்ணா? எல்லாரும் சமரசமாயிட்டீங்க போல இருக்குது. ஆமா, வீட்டுல இருந்த வரையும் கோவம் தான் இருந்தது. இப்போ பக்கத்துல பிள்ளைய பார்த்த உடனே கோவெல்லாம் பறந்து போயிருச்சு. அப்படிதான் இருக்கணும். பிள்ளைகளை பார்த்த உடனே நம்ம குழந்த மாதிரி ஆயிருந்தோம். பழைய பகை கோவம் எதையுமே வச்சுக்கவே கூடாது. சார், உங்களை பார்த்தா பணக்கார மாதிரியே தெரியல. என்னப்பா சொல்ற? எல்லாம் கத்தாதானே இருக்குது. இல்ல சார், எல்லாரும் கூடயும் சகஜமா பேசுறீங்கல்ல. பணக்காரங்க உங்களை மாதிரி எல்லாம் வசதியா இருக்கவங்க எல்லாம் எல்லாரும் கூடயும் பேச மாட்டாங்க, அதனால கேட்டேன். என் பொண்ணுக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும், அதனாலதான் எனக்கும் எல்லாரையும் பிடிச்சிக்குது. எனக்கு இப்படி எல்லாரையும் பேசி விளையாடி ஜாலியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்பா தம்பி. அப்புறம் இந்த சாரு கீரெல்லாம் வேண்டாம், நீ அங்கிள்னே கூப்பிடு. சரி அங்கிள். இந்த கூட்டத்திலே இந்த ஒரு பையன் தான் புட்சாலியா இருப்பான் போல இருக்குது. கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்கறான் பணக்காரன் இல்லைன்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணாலும் என்னாண்டியே கேளுங்க, எல்லா வசதியும் நானே பண்ணி தரேன். என்ன உங்களுக்கு புரிஞ்சுதா? சரிங்க குழந்தைப்பா. சொத்த நேரம் ஜாகர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வரக்குள்ள ஓடி வந்திருக்கா. பிங்கி, நீ வர வர பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த மீன் காய் கூட சேர்ந்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சியோ? என்ன பிங்கி சொல்லியா? நான் என்ன அவ்வளவா பேசியேன்? அப்படின்னா நான் நிறைய பேசி முழுக்கு. சே இதுல இருக்கன வேற எங்கேயும் பாப்படாது. என்னது, ஜன்னல திறந்து பார்க்க போறீங்களா? இங்க பாரு பிங்கி, நீங்க ரெண்டு ஒண்ணா சேர்ந்தா விளங்காது. நீ எழுந்து போய் பாட்டிக்கிட்ட உட்கார் போ. இந்த குண்டுமணி என்ன இப்படி தூங்கிட்டு கிடக்கு? இந்த 1.5 மணி நேரம் பயணத்துக்கு என்னத்துக்கு இப்படி பயண தூக்கம் வருது? இது இங்க இருக்கே, கொஞ்சம் பாத்துக்கிட்டு பார்த்தா ஒரே பயண உறக்கமெல்லாம் இருக்கு. ராசப்பக்கா தூங்கிட்டு இருக்கீங்களோ? இல்ல சரோஜா, பிளேன்ல போனது இல்ல இது வரைக்கும். அதான் ஒரு மாதிரி பயமாவும் தலை சுத்துற மாதிரி இருக்கு, அந்த படுத்து கிடக்கு. ஓ அப்படியாக்கா, சரி உங்க மகனை உட்காந்துட்டு தூங்கிய பாருங்க. அவனுக்கும் என்ன மாதிரி தான் இருக்குதான் சரோஜா, தான் அவன் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான். அப்ப குடும்பத்தோட கண்ணை மூடிக்கிட்டே படுத்து கிடக்குறீ என்னக்கா? தூங்கவே இல்லையோ? இல்ல சரோஜா, கண்ணுல தூக்கமே வரல. ஓட குண்டுமணி கொரட்டை போட்டு நல்லா தூங்கிட்டுல கிடந்துச்சு. என்ன போய் சொல்லுது? ரோசப்பக்கம் உங்க மகளும் என் மகளும் இதுல உட்காந்துட்டு இப்பதான் கொஞ்ச நேரமா பேசிக்கிட்டு இருந்தாவே. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சரோஜா. 2 பேரும் ஜன்னல திறந்து வெளியே எட்டி பாப்போம் சொன்னவள உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? என்ன சொல்லிய சரோஜா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அவ்வளவு பேசலையே. ஏக்காவி 2 பேரும் இருக்கா பாருங்க, கேட்டு பாருங்க. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஜன்னல திறக்கவும் கூடாது, எட்டியும் பார்க்க கூடாது. ஏக்கா, அந்த பிள்ளைல அப்படிதான் பேச, நம்ம கொஞ்சம் முழிப்பா இருந்து எட்டி பாத்துக்கிடுங்க. நீங்க என்ன கண்ணை மூடிட்டு இருக்காங்கக்கா, கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருங்க. சரி சரோஜா. கண்ணை தானே மூடிட்டு இருந்தியா, காதியம் கேட்காம போச்சு. சரோஜா, அப்ப கண்ணு கொஞ்சம் அசந்திருப்பனும். இருந்தாலும் இருக்காக்கா, கொஞ்சம் கவனமா இருங்க. சரி சரோஜா, நான் பாத்துக்கிட்டேன். என்ன தூக்கம் தூங்கி இருந்துச்சு, தூங்கலன்னு சொல்லி என்னைய ஏமாத்துது. எனக்கு தூக்கம் வருமா அதுக்கு? அங்க இருக்கிறது போல என்ன பண்ணுதுன்னு போய் பாப்போம்.
உட பேதி எடுப்பா என்ன நடக்குன்னு கேட்டா என்ன சினிமா டயலாக் பேசிக்கிட்டு கிடக்க என்னல இதெல்லாம் இந்த மாதிரி சண்டை பட்டியெல்லாம் பிளேன் இறக்கி விடுவாங்க கீழே ஏய் கொண்டக்காரி முதல்ல என் தம்பி கைய விடு எவ முதல்ல என் தம்பி இழுத்துட்டு போறா நான் பாக்கே முதல்ல விடு நீ ஆமா எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரி ஏய் பொண்ணு கொண்டே என் தம்பி கைய விடுறியா இல்ல இந்த பொண்ணு கொண்டே அத்த பிளேனுக்கு வெளியே எறியட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டவ டிஸ்டர்ப் என் தம்பி உனக்கு யாரு கல்யாணம் முடிஞ்சு என்ன அனிமனுக்கா போய்கிட்டு இருக்கீங்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாவலாம் பிச்சு புட பிச்சு உன் ஆத்தாங்க இருக்காங்க போய் இருப்பா உன் ஆத்தாங்க ஒண்ணி தனியா விட்டுட்டு அவங்க மினிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா ஒருத்தையும் சரியில்லை தம்பி கேக்குறே நீ அம்மா பக்கத்துல போய் இருப்பா இப்படியே இந்த ரெண்டு கொண்டகால் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க ரெண்டு டயருக்கு அடியில மாட்டின ஏலி மாதிரி நசிக்கிறவன் வாழ்க்கை போல அம்மட்ட போ ஏ சிலுப்பா மோள கண்ண பாரு கண்ண நீ உன் ஆத்தா பக்கத்துல தானே உட்கார்ந்துருந்தா எதுக்குங்க வந்து என் தம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கு ஒழுங்கா சீட்ல உட்கார முடியலனா குதிச்சிருங்க வெளியே ரெண்டு பேர் கோண்டையும் பிடிச்சு முடிச்சு போட்டு விட பாருங்க பாரு ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டா தெரியணும் பாத்துக்க என்ன ஓனரு இந்த பிள்ளைங்களை பிடிச்சி சத்தம் போட்டுன்னு இருக்கிற என்ன பிரச்சனை இங்க என்ன ஓனரு இதெல்லாம் நல்லாவா இருக்குது எதுக்கு இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிற உனகிட்ட நல்லா பாசமா இருப்பேன்னு பார்த்தா என் பொண்ணாண்டி எப்படிதான் நடந்துப்பியா இதெல்லாம் எதுவும் சரியா தெரியல ஓனரு இருக்கிற பிரச்சனையில இந்த பேதியற்ப வேற அவட்ட போட்டு கொடுத்துட்டாலே நாள் வேற வயசான காலத்துல ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்காரு டாடி இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள் பத்தியலா தாய்க்காரியில கண்டுக்கிடவே மாட்டேங்காவ இந்த பிள்ளைல ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காவ டாடி அதுக்குதான் இப்படி ஓடி விளையாண்டியல்னா கால் கையெல்லாம் ஒடிஞ்சிருமேன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியா நல்லதான் சொல்லி குத்துன்னு இருக்கிற நான் கூட இங்க சண்டை தான் நடக்குதோன்னு நினைச்சிட்டு ஓடி வந்தேன் பிள்ளைங்க கிட்ட பாசமா பேசி பழகுமா என் பொண்ணாண்டன்னு மட்டும் இல்ல எல்லாராண்டையும் நீ பாசமா இருக்கணும் அதை பார்த்து தானே உன் வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்க முடியும் டாடி நீங்க சந்தேகப்படவே படாதங்க நீங்க மெட்ராஸ்ல வந்து பார்க்க தானே போறீங்கன்னா என்ன மாதிரி பாசம் காட்டிய நீ நான் ஒரு பாசத்தின் சிகர டாடி சௌமிமா கண்மணிமா என்னது சௌமி மாவா கண்மணி மாவா ஏ சிலுப்பா மோளங்க வா உன் கொண்டை அறுத்துட்டு கடல்ல தள்ள மூட மாட்டேன் உன்னைய பேர் ஏற்பா என் தம்பி கூட சுத்திக்கிட்டு இருக்கா ஏ பொண்ணு கொண்டை உனக்கு என் தம்பி கேக்குதோ மீன்காரி மவுளுக்கு வந்திருக்க திமிரு இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல இந்த பண்ணு கொண்டை அறுத்து டீல தொட்டு தின்னு விடுவேன் என்னடா செல்ல குட்டி எதுக்கு மேலே பாக்குறீங்க நீங்களா இது நம்பவே முடியல ஆமா என்னால நம்ப முடியல என்ன பசங்க நீங்க ஓன்று காட்டுற பாசத்தை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களே அதான் ஓன்று கத்திக்கினே இருக்காங்க சரி சரி சீக்கிரம் சீட்ல உட்காருங்க ஓடினே இருக்காதீங்க டென்ஷன் பண்ணாதீங்க ஓனரை ஏய் ரெண்டு பேருக்கு என்ன வாய் ரொம்ப